श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमतीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் நேற்று 75வது ஸ்லோகம் அனுபவித்தோம். உலகத்தில் எத்தனையோ நோய்கள் நம் உடலை வருத்துகிறது. காமம், குரோதம், லோபம், ஆசைப்பட்டது கிடைக்காமல் போய் ஏமாற்றம் அப்படின்னு அந்த ஏமாற்றம் கோபம் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலையேன்னு நினச்சி இதர விஷயங்களில் உலக விஷயங்களில் அப்படி கிடைக்காமல் போய் உடலையும் மனத்தையும் அறுத்து, இவ்வளவு இருந்தும் அந்த உலக விஷயங்களில் ஆசை குறையிறதானா? இல்லை. அந்த ஆசை உன்னிடத்தில் அன்பு வைக்கலாமே, அந்த ஆசையை உன்னிடத்தில் வைக்கலாமேன்னா அதுவும் இல்லை. அதற்காக வருத்தமாவது இருக்கிறார்னா அந்த வருத்தமும் இல்லை. உன்னிடம் ஆசை இல்லையே என்ற வருத்தம் இல்லை. ஆக வேண்டாததற்கே கவலைப்படுகிறேன், மனத்தை வருத்துகிறேன். ஆனால் எங்கு வேண்டுமோ, எங்கு ஆசைப்பட வேண்டுமோ, பக்தி இருக்க வேண்டுமோ அங்கு இல்லை, அதற்கு கவலைப்படவும் இல்லை அப்படின்னு நைச்சானுசந்தானத்துடன் சுவாமி கூரத்தாழ்வான் நமக்காக அனுபவித்தார். அடுத்த ஸ்லோகத்திலையும் அதே தொடர்கிறது. இதில் வித்வேஷமான மதராக விலோபமோகாத் ஆஜான பூமி அகமத்ர பவே விமஞ்சன் பவே நிமஜ்ஜன் நிர்த்வந்த்வ நித்ய நிரவத்ய மகாகுணம் துவாம் ஹஸ்தீஷகஸ்ரயத்தும் ஈக்ஷித்தும் ஈப்சித்தும் வா ஹஸ்தீஷகஸ்ரயித்தும் ஈக்ஷித்தும் ஈப்சித்தும் வா வித்வேஷமான மதராக விலோபமோகாத் ஆஜான பூமிரகமத்ர பவே நிமஜ்ஜன் நிர்த்வந்த்வ நித்ய நிரவத்ய மகாகுணம் துவாம் ஹஸ்தீஷகஸ்ரயித்துமிக்ஷித்துமிப்சித்தும் வா. குணம்தான் இல்லை, தோஷங்களோ எண்ணிலடங்காது இருக்கு. இப்படிப்பட்ட நான் இவ்வளவு தோஷங்களையும் வச்சுண்டு, இவ்வளவு குணமே இல்லாமல், நல்ல குணங்களே இல்லாமல் உன்னை அடையவோ, ஏன் காணவோ, ஏன் காண வேண்டும் என்று ஆசைப்படவோ அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா? Do I even deserve desiring you? I don't even deserve. உன்னை காணணும்னு ஆசைப்படுறதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுங்கிறார் எம்பெருமானே. கீழே உன்னை ஆசைப்படக்கூட தகுதி இல்லை என்றேன். அந்த ஆசை கூட எனக்கு பொருத்தமற்றது என்று நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்றேன். வரதா, நீ பசி, தாகம், ஞானம், அஞ்ஞானம், சுகம், துக்கம் போன்ற இரட்டைகளெல்லாம் உனக்கு கிடையாது. நீ இயற்கையிலேயே மாசு இல்லாதவன், மாசு மறுவற்றவன், தூயன், நித்யன், அகிலகேய பிரத்யநீகன். நான் மிகவும் ஹேயமான, மிகவும் தோஷமான பல தன்மைகளுக்கு பிறப்பிடமானவன் நான். தோஷமான பல தன்மைகளுக்கு பிறப்பிடமானவன் நான். காரணமே இல்லாமல் ஒரு ஆள் மீது ஒரு துவேஷம், ஒரு பகைமை, ஒரு கோபம், காரணமே இல்லை, பிடிக்கல அவனை, கோபம். வித்தை கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் பணம் இருந்தா அகங்காரம், திமிர், புலனின்பம் துய்த்து துய்த்து ஐம்பொறிகள் ஆசையை அனுபவித்து அதன் மேல் ஏறிய கொழுப்பு, அத்தகைய சிற்றின்பம் பெற மேலும் 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 விஷய சுகங்களில் இச்சை, தனம் அல்லது எந்த வஸ்துவுமே பிறருக்கு
கொடுக்க எண்ணமே கிடையாது. அப்படிப்பட்ட கருமித்தனம், லோப குணம், செய்வது நல்லதா கெட்டதா என்று அறிய முடியாத, அறிய இயலாத மோகம், மயக்கம், இது முதலான அத்தனை தீய குணங்களுக்கும் பிறப்பிடம் நான் தான். அந்த நான் இந்த சம்சார கடலில் அமிழ்ந்து போய் மகா குணங்களுடைய உன்னை அடைவது இருக்கட்டும், அது அடுத்த பட்சம். உன்னை காண்பது கூட இருக்கட்டும், அதுவும் அடுத்த பட்சம். உன்னை அணுகி அணுகத்துக்குன்னு ஆசைப்படுவதற்கு கூட அடியேனுக்கு தகுதி இல்லையே. அதுக்கு நான் தகுந்தவனா? நிச்சயமா இல்லை. எப்படிப்பட்ட நீச்சன் அடியேன், நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்கிறார் ஆழ்வான். ஹே அஸ்திகிரிநாதா, எனக்கு எந்த யோக்கியத்தையும் இல்லை. ஹிதம் அஹிதம் தெரியாது, கிருத்திய அகரணம் அகிருத்திய கரணம், செய்ய வேண்டியதை செய்யாது, செய்யக்கூடாததை செய்தல் ஆகிய ரெண்டையுமே சதா அனுஷ்டிக்கிறவன் என்றெல்லாம் சொன்னேன். அது மட்டுமில்லை, நான் உன்னை வேண்டலாமா, நான் உன்னை பிரார்த்திக்கலாமா, நான் உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்படலாமா, அதற்கே எனக்கு யோக்கியத்தை உண்டா, அது கூட இல்லை அப்படின்னு உணர்கிறேன். அது எப்படி உணர்கிறாய் அப்படின்னா, நீயோ அனந்த கோட்டி கல்யாண குணநிதி, அகிலஹேய பிரத்யநீகன், ராகம் துவேஷ உஷ்ண சீத ஞானம் அஞ்ஞானம் சுக துக்கம் ஒளி இருள் இத்தியாதிகளாக அநேகமாய் உலகில் உள்ள எல்லா துவந்துவங்களும் இரட்டைகளும் இல்லாதவன், துவந்த்வாதீதன், இவற்றை கடந்தவன். நானோ இந்த இரட்டைகளின் மொத்த உருவம். காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அநேகமாக உலகில் உள்ள எல்லா துர்குணங்களும் என்னிடம் நிரம்பி வழிஞ்சு கொற்றது. இவற்றை பல ஜன்மங்களாக, பல பிறவி தொடர்ச்சிகளாக அவற்றின் அடியாய் கர்மாக்களில் இழிந்து இழிந்து, இதனால் மேலும் மேலும் அவை வளர்ந்து துஷ்கர்மாக்களின் பலனாக மேலும் மேலும் ஆசை, மேலும் மேலும் நிராசை, ஏமாற்றம், கோபம், விரோதம், எனிமிட்டி, துஷ்கர்மா என்கிற வரிசையிலே சென்று கொண்டு இடையறாது துன்பத்தை அனுபவித்து அதையே ஆனந்தம் என்று மருண்டு நின்று மயங்கி துன்பக்கடலில் தோணி பெறாது உழல்கின்ற நான், சகல கல்யாண குணநிதியான உன்னை பெறுவதோ, ஏன் காணப்பெறுவதோ, உன்னை தியானிப்பதற்கோ, ஏன் அதெல்லாம் விடு, வாய் வார்த்தைகளாக செய்ய முனைந்துள்ள உன்னை பெற, உன் அருளை பெற ஆசைப்படுவதற்கு கூட துளி கூட, லவலேஷம் கூட தகுதி இல்லாதவன் அல்லவா நான். எத்தனை இழிவு இது என்கிறார் சுவாமி. வித்வேஷமான மதராக விலோப மோகாத் ஆஜான பூமி அகமத்திர பவே நிஜம் நிமஜ்ஜன் நிர்த்வந்த்வ நித்திய நிரவத்திய மகா குணம் துவாம் அஸ்தீஷ க ஸ்ரயித்தும் ஈட்சித்தும் ஈப்சித்தும் வா. நிர்த்வந்த்வ தொல்லை அளிக்கும் பசி தாகம் முதலான இரட்டைகள் அற்றவனே, நித்திய நிரவத்திய ஹஸ்தீஷா நிலையானவனே, குற்றமேதுமற்றவனே, ஹஸ்தீஷா அத்தி மாமலைக்கு அரசே, வித்வேஷ காரணமின்றி பகைமை, மான குலம் கல்வி செல்வம் இவற்றால் வரும் தலைகணம் கர்வம் செருக்கு, மத ராக பொருள்களின் நுகர்வால் உண்டான திமிர், ராக நுகர்பொருட்களில் மற்றற்ற ஆசை, பொறி விஷயங்களில் அந்த ஐம்புலன் சுகங்களில் நுகர்பொருட்களில் மற்றற்ற விருப்பு ஆசை, விலோப பொருளை நல்லோருக்கு வழங்க மாட்டாத கருமித்தன்மை, மோக செய்வதறியாத குழம்பிய நிலை ஆதி, இப்படிப்பட்ட தீய குணங்களுக்கு ஆஜான பூமி நான் இருப்பிடம், பிறப்பிடம். அகம் அப்படிப்பட்ட நான், அற்ற இந்த கொடுமையான பவே பிறவிக்கடலில் நிமஜ்ஜன் மூழ்கிக்கொண்டே மகாகுணம் துவாம் ஸ்ரயித்தும் ஈட்சித்தும் ஈப்சித்தும் வா கஹ. மகாகுணம் சிறப்புமிக்க கல்யாண குணங்களை உடைய துவாம் தேவரீரை ஸ்ரயித்தும் ஆசிரயிப்பதற்கோ அடைவதற்கோ, ஈட்சித்தும் காண்பதற்கோ, ஈப்சித்தும் வாயே ஆசைப்படுவதற்கோ கூட கஹா இல்லை. எப்படி, எத்தகையவன் அடியேன்? எம்பெருமானை அடைய ஆனுகூல்ய நிலை இல்லை என்பதை கீழில் தெரிவித்து இங்கு பிராத்திகூல்யமும் நிறைவு பெற்று இருப்பதை எண்ணி வருந்துகிறார். ஆனுகூல்ய நிலை இல்லை, போன ஸ்லோகத்தில் சொன்னார். பிராத்திகூல்யமும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் நிறைவு பெற்று, பிராத்திகூல்யம் நிறைவு பெற்று நிறைய இருக்கு என்று தெரிவிக்கிறார்.
எம்பெருமான் அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராமிருத்யும் என்று உபனிஷத் தெரிவித்தபடி இரட்டை இரட்டையாய் வரும் ஷாரீர மானச துக்கங்கள் அற்றவர். அந்த இரட்டை சுக துக்கங்கள் அற்றவர். முக்த தசையில் குற்றமற்ற ஜீவனை போல் இல்லாமல் எப்போதும் இயற்கையாகவே எந்தவித தோஷமும் அற்றவர் அவர். இத்தகைய எம்பெருமானை அடையவும் நேரில் கண்டு மகிழவும் அடியேன் விரும்புகிறேனே, அந்தோ இது முடியுமா? அவனை அடைய விரும்புவதே தப்பு. சுனாமிவ புரோடாசோ ந நீச்சேஷு ததிஷ்யதே என்று பரத் சம்ஹிதையில் பாத்ம சம்ஹிதையில் தெரிவித்தபடி வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்தாவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப என்ற நாச்சியார் திருமலையில் ஆண்டாள் தெரிவித்தபடி அந்த ஹோமத்துக்காக வச்ச அந்த அவி, அந்த ஹவிஷ், அந்த நெய்யை காட்டில் திரிகிற ஒரு நரி மோப்பதும் அதை டேஸ்ட் பண்ணுறதும் அது மாதிரி இருக்கு. ஒன்னிடம் நான் ஆசைப்படுவது. துவேஷ மான மத ராக விலோப மோகங்களின் விளக்கத்தை ஸ்ரீ கீதா பாஷ்யத்தில் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஈப்சித்தும் வா, இப்படி உம்மை அடைவதற்கும் விரும்புவதற்கு கூட அடியனுக்கு தகுதி இல்லை என்கிறார். குணாநாம கரோ மகான் என்று எல்லா வகையான குணங்களுக்கும் இருப்பிடமான ஆழ்வான் தம்மை இவ்விதம் தாழ நினைப்பதற்கு காரணம் அடியனை போலவர் உள்ளவர் இப்படி எண்ண வேண்டும் என்பதற்காக அப்படின்னு ஸ்ரீவத்சங்காச்சார் அறிவிக்கிறார். ஆத்மநிந்தாத்ம பூஜாச்ச என்று தன்னை பழித்துக் கொள்வதும் தன்னை மிக்க உயர்வாக எண்ணுவதைப் போல் பிழையாகும் என்று சபாபருவத்தில் தெரிவித்திருக்க, இப்படி ஆழ்வான் தம்மை தாழ நினைப்பது எப்படி நேராகும் என்று எண்ண வேண்டாம். இது நம் போன்றவர்களுக்கு. திகசுஜிம் அவிநீதம் நிர்மலம் மாமலஜம்னு அருளி செய்தபடி ஆளவந்தா ஸ்தோத்திர ரத்னத்தில் திகசுஜிம் அவிநீதம் நிர்பயம் மாமலஜம் என் 47வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். பரம புருஷயோகம் யோகி வர்யா கிரகண்யை விதிசிவ சனகாத்தியை தியாத்தும் அத்தியந்த தூரம் தபபரிஜன பாவம் காமையே காமவிருத்தகா. சரணாகதிக்கு அங்கமாக தெரிவிக்கப்பட்ட கார்பண்யம் உறுதியாக தம்மிடம் உள்ளதை காட்டுவதற்காக அவர் தெரிவிக்கிறார். பரமபுருஷா, புருஷோத்தமனான எம்பெருமானே, விரும்பியபடி நடந்து கொள்பவனான எந்த அடியேன் எம்பெருமானை தியானித்து வருபவர்களில் முதலில் எண்ணத் தகுந்தவர்களான பிரம்மன், சிவன், சனக மகரிஷி, சனத் சனகாதி முனிவர்கள், இவர்கள் முதலானவர்கள் கூட நினைத்து பார்ப்பதற்கே மிகவும் தொலைவில் இருக்கும் தேவரீருடைய கைங்கரியம் செய்பவர்களின் நிலையை போய் அடியேன் விரும்புகிறேனே. தேவரீருடைய அப்படிப்பட்ட தேவரீருக்கு கைங்கரியம் செய்ய போய் அடியேன் விரும்புகிறேனே. அசுச்சி, தூய்மையற்றவன், அவிநீதம், சாஸ்திர அபியாசத்தால் ஏற்படும் பவ்யனான நிலையற்றவன், நிர்பயம், துளிகூட பயமில்லாதவன், அலஜ்ஜம், துளிகூட வெட்கம் இல்லாதவன், மாம், அடியேனை, திக், நிந்தித்து கொள்ள வேண்டும், அடியேனை திட்டிக்கணும், அடியேனை வெஷிக்கணும். இந்த மாதிரி இப்படிப்பட்ட நீச்சன் நீ போய் கைங்கரிய ருச்சி வேணும்னு ஆசைப்படுறியே, அதுவும் எப்பேற்பட்ட பிரம்மா, ருத்ரன், சனத் சனகாதி முனிவர்கள் இவர்களெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கே தொலைவில் இருக்கும் எம்பெருமானை போய் நீ கைங்கரியம் பண்ண ஆசைப்படுறியேன்னு ஆளவந்தார் தெரிவித்தபடி இங்கு ஆழ்வான் அனுபவிக்கிறார். எம்பெருமான் எதிரில் தம்மை தன்மையாக கூறுவது சிறப்பு. இந்த மாதிரி நீச்சனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதிக்கேன் நம்மாழ்வார் தெரிவித்தபடி அம்மான் ஆழிப்பினான் அவன் எவ்விடத்தான் யானார் அது மாதிரிதான் இங்க ஸ்ரயித்தும் என்கிறார். அடைவதற்கோ விளங்க ஒரு நாள் காணவாராய் காணுமாறு அருளாய் காக்குத்தா கண்ணா என்ற ஆழ்வார் நிலையிலிருந்து அருளியது ஈக்ஷித்தும் என்கிறார் இங்கு ஆழ்வான். வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க என்ற ஆழ்வார் விழந்ததை இங்கு ஆழ்வார் ஆசைப்பட்டதை ஈப்சித்தும் வா, விரும்புவதற்கு கூட என்று ஆழ்வான் அனுபவிக்கிறார். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.